ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் நோ மோர் டவுட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் புக்கில் கிராமரில் ஆர்டிகல்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஆர்டிகல்ஸ் அப்படிங்கிறது என்னென்ன அப்படின்னா அ, ஆன் அண்டு த, இது மூணும் தான் ஆர்டிகல்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இதில் நம்ம எதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற ரூல்ஸை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அண்டு இது இல்லாமல் இன்னும் இது வந்து உங்களுக்கு ப்ரோஸில் வந்து செகண்ட் யூனிட்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய கிராமர் அண்டு ப்ரோஸ் ஃபர்ஸ்ட் யூனிட்க்கு பின்னாடி இருக்க புக் பேக் கிராமர்ஸ் எல்லாமே நம்ம ஏற்கனவே சால்வ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸோட லிங்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன். அண்டு அதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்டில் வந்து நீங்கள் கேட்கலாம். ஓகேங்களா? அண்டு இப்போ நம்ம ஆர்டிகல்ஸ் பார்க்கலாம் வாங்க. We use a or an with singular nouns only. ஸோ சிங்குலராக இருக்கக்கூடிய நவுன்ஸ் கூட நம்ம இதில் இங்கே மொத்தம் 3 ஆர்டிக்கல் சொல்லியிருக்கோமா, அ, ஆன், த. இதில் அவும் ஆனும் எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா சிங்குலராக இருக்க நவுன்ஸ்க்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதில் பார்த்திங்கன்னா அ கேர்ள் அண்ட் ஆரேஞ்ச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்டு இந்த அவும் ஆனும் எப்படி போடுறோம் அப்படிங்கிறதையும் பாருங்கள். We use a singular nouns and adjective. We use a. We use a வந்து எது கூட யூஸ் பண்ணுறோம்னா சிங்குலர் நவுன்ஸ் கூடயும் அட்ஜெக்டிவ்ஸ் கூடயும் யூஸ் பண்ணுறோம். எப்போ அப்படின்னா which begin with a consonant sound. இதுக்கு முன்னாடியெலாம் நம்ம எப்படி படிச்சிருப்போம் அப்படின்னா கான்சனன்ட் லெட்டர்ஸ்ன்னு படிச்சிருப்போம். ஸோ கான்சனன்ட் சவுண்ட்ஸ், அதாவது உயிர்மை எழுத்துக்களுடைய உச்சரிப்பில் வந்து ஒரு வார்த்தை வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அந்த வேர்டுக்கு முன்னாடி நம்ம என்ன போடுவோம்னா அ வந்து போடுவோம். அதாவது கா, கா அந்த மாதிரி நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, காலேருந்து நவ் வரைக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா உயிர்மை எழுத்துடைய உச்சரிப்பில் அந்த ஓசையில் வரக்கூடிய வார்த்தையாக அந்த வார்த்தை வந்து ஸ்டார்ட் ஆணுச்சு அப்படின்னா இந்த முதல் எழுத்துடைய உச்சரிப்பு வந்து எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் நம்ம வந்து போடுறோம். சரிங்களா? இங்கே வந்து அ கம்ப்யூட்டர், கம்ப்யூட்டர், அதனால் அ போடுறோம். யூனிட், யூங்கிறது வவ்வல் லெட்டருன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் யூ இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம யூவோட சவுண்டை வந்து ஆ ஒரு சவுண்டு இருக்குது, யூ ஒரு சவுண்டு இருக்குது. இந்த யூ வந்து அ அப்படிங்கிற சவுண்டில் வரப்போ மட்டும்தான் நம்ம வந்து முன்னாடி வந்து ஆனுன்னு போடுவோம். அதே போல் இப்போ இந்த மாதிரி யூ அப்படின்னு வரப்போ இது வந்து இப்போ என்ன உச்சரிப்பில் வருதுன்னா யூ, தமிழ் எழுத்து யூ. அப்போ இந்த யூங்கிற உச்சரிப்பில் வரப்போ நம்ம அ தான் போடணும். அடுத்தது வ, வண்டர்ஃபுல், வண்டர்ஃபுல்னு வரப்போ அ வண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட், இப்படி தான் நம்ம வந்து போடணும். சரிங்களா? அதே வி யூஸ் ஆன், ஆன் எப்போ யூஸ் பண்ணுறோம்னா சிங்குலர் நவுன்ஸ் இல்லைன்னா அட்ஜெக்டிவ்ஸ் வந்து வவ்வலோட சவுண்டில், அதாவது உயிரெழுத்துக்களுடைய உச்சரிப்பில் 12 உயிரெழுத்துக்கள் இருக்கா, அந்த 12 உயிரெழுத்துக்களுடைய உச்சரிப்பில் இந்த முதல் எழுத்து வந்து ஆரம்பமாச்சு அப்படின்னா நம்ம ஆன் வந்து போடுறோம். ஆன் ஆர்டிஸ்ட், ஆ, ஆன் ஆர்டிஸ்ட். இங்கே வந்து எம்முன்னு இருக்குது, ஆனால் எம்முங்கிறது இப்போ நம்ம எழுதணும் அப்படின்னா இப்படி எழுதுவோம். இப்போ இங்கே முதல் எழுத்து என்ன, ஏ. அதனால் இப்போ நம்ம ஆன் எம்எல்ஏ. இதே போல் ஆனஸ்ட், இந்த ஆனஸ்ட்டுக்கு வந்து ஹெச்ன்னு ஸ்டார்ட் ஆகுதுன்னு நம்ம சொல்கிறோம். ஹெச் வந்து சைலண்ட். ஸோ ஆனஸ்ட்டுன்னு படிப்போம். அப்போ ஆ, ஓ, ஓங்கிற சவுண்டு வருதா, ஆனஸ்ட். அப்போ இந்த இடத்துல ஆன் ஷாப்கீப்பர், அப்படி தான் நம்ம வந்து ஆன் ஆனஸ்ட் ஷாப்கீப்பர் அப்படின்னு நம்ம எழுதணும். ஸோ நெக்ஸ்ட் நோட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வேர்ட்ஸ் பிகினிங் வித் கான்சனன்ட் லெட்டர்ஸ் டு நாட் ஆல்வேஸ் பிகின் வித் கான்சனன்ட் சவுண்ட். Similarly, words beginning with vowel letters do not always begin with the vowel sound. அதாவது கான்சனன்ட் லெட்டர்ஸில் ஸ்டார்ட் ஆனாலும் அந்த சவுண்ட் வந்து கான்சனன்ட் சவுண்டாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதே போல் வவ்வல் லெட்டர்ஸில் ஸ்டார்ட் ஆனாலும் அது வவ்வல் சவுண்டில் தான் இருக்கும் அப்படின்ட்டு நமக்கு எந்த ஒரு உத்தரவாதமும் இல்லை. ஸோ இந்த ஃபர்ஸ்ட்டு லெட்டரை நம்ம எப்படி நம்ம ப்ரனவுன்ஸ் பண்ணுறோம், தமிழ் எழுத்தா அதை மாற்றிக்கங்க. சரிங்களா? இந்த இடத்துல சீன்னு இருக்குது, அப்போ க, யூன்னு இருக்குது, யூ, டபிள்யூஓஎன் அப்படின்னா வ, டபிள்யூஓஎன் அப்படின்னா வ. அப்போ இந்த மாதிரி
தமிழ் எழுத்தாக மாற்றுங்க. மாற்றிட்டு அது உயிரெழுத்தில் வருதா இல்லை உயிர்மெய் எழுத்தில் வருதான்னு பாருங்கள். உயிரெழுத்தில் வந்தால் ஆன் போடுங்க, உயிர்மெய் எழுத்தில் வந்தால் போடுங்க. அவ்வளோதான். அடுத்தது பாருங்கள். இப்போ இந்த இடத்துல இந்த நோட்டுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆனர். ஆனர் சவுண்ட்ஸ் லைக் ஆனர். ஏன்னா ஹெச்ங்கிறது சைலண்ட். இங்கே ஆனஸ்ட்டுக்கு சொன்ன மாதிரி தான் இங்கே ஆனர். யூரோப்பியன் சவுண்ட்ஸ் லைக் யூரோப்பியன். இந்த யூரோப்பியன் அப்படிங்கிற பாருங்கள், யூரோப்பியன், யூன்னு வருது. இப்போ இந்த இடத்துல வந்து யூரோப்பியன், யூரோப்பியன்னு நம்ம சொல்ல மாட்டோம், யூரோப்பியன், ஒய்யூ. அப்போ இந்த இடத்துலையும் நமக்கு வந்து யூ உயிர்மெய் எழுத்தில் வருது. ஸோ இந்த மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து எப்படி உச்சரிப்பாகுது அப்படின்னு நம்ம பார்த்துட்டு போடுங்கன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். அடுத்தது இப்போ தவோட ரூல்ஸ் பார்க்கலாம். வி யூஸ் த when a person, animal, a planet, a plant, a place, a thing is mentioned for a second time. இப்போ ஒரு கதை சொல்கிறோம். இப்போ கதையில் வந்து ஒரு கேரக்டரோ இல்லை ஒரு அனிமலோ ஏதாவது ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சொல்லும்போது அதுக்கு த சொல்ல மாட்டோம். அதே வந்து செகண்ட் டைம் அதே கதையில் அந்த பர்சனோ அந்த திங்கோ நமக்கு வருது அப்படின்னா நம்ம த வந்து நம்ம சொல்லுவோம். அதே தான் இங்கே சொல்கிறாங்க. ஒரு பர்சன் இல்லை அனிமல், பிளான்ட்டு, பிளேஸு, திங் எதுவாக வேணாலும் இருக்கலாம். அதுவே நம்ம சொல்கிற விஷயத்தில் அது ரெண்டாவது தடவை நம்ம அதை மென்ஷன் பண்ணுறோம்னா அதை நம்ம என்ன சொல்லணும்? த. இப்போ இந்த இடத்துல ஃபஸ்ட்டில் பார்த்திங்கன்னா புக்குன்னு இருக்கும். அதே புக்கை நம்ம திரும்ப சொல்கிறோம் அப்படின்னா அந்த புக் என்னவா மாறிடுது? த புக்காக மாறிடுது. அவ்வளோதான். அடுத்தது பாருங்கள், வேறு எங்கெல்லாம் நம்ம த போடணும்னு பாருங்கள். we use the when it is clear to the listener or reader which person, animal, place or thing we are referring to. அப்போது நம்ம வந்து எந்த ஒரு, அதாவது அந்த ஒரு பர்சனோ இல்லை அனிமலோ இல்லை அந்த ஒரு இடமோ இல்லை ஒரு பொருளோ அதை நம்ம கரெக்டாக நம்ம எதை நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணுறோங்கிறது கரெக்டாக அந்த